தனியாக இருக்கும் 5-6 பேர் கூட இருக்கும். மண்ணை தூக்கி தலையில் தூக்கி போட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்கள் தலை வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி. நாம இந்த சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில நிறைய விஐபிகளை சந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதரை விஐபியா நாம பார்க்க போறோம். அந்த சாமானிய மனிதர் விஐபி யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒகேனக்கல்ல பரிசல் ஓட்டுகிற திருவாளர் வேலுசாமி அவர்களை தான் நாம இந்த சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வேலுசாமி அவரோட ஒரு பயணத்தை இப்போ நாம தொடங்க போறோம். வாங்க நாம உங்கள் அபிமான வாலு டிவியோட சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சிக்கு போகலாம். கர்நாடக மாநிலம் குடகுமலையில் உருவாகி தலைக்காவிரியாய் தவழ்ந்து வந்து தமிழகத்தில் தடம் பதிக்கும் இடம்தான் ஒகேனக்கல். ஒகேனக்கல் என்ற கன்னட சொல்லுக்கு புகையும் கல் என்று தமிழில் பொருள். ஒகே என்றால் புகையும், புகைகின்ற என்று பொருள். கற்பாறைகளின் வழியாக காவிரி எண்ணெய் பொங்கி பிரவாகம் எடுத்து வரும்போது நீர்த்திவளைகள் பூ போல புகை போல தெரிவதால் இங்கே புகையும் கல் என்ற பொருளாக உருவெடுத்ததுதான் ஒகேனக்கல். அந்த ஒகேனக்கல்லில் நாங்கள் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றபோதுதான் ஒரு பரிசல்காரனின் கதை எனது மூளையில் உதித்தது. வாருங்கள், பரிசல்காரரோடு நாம் பயணிப்போம். காவிரி எண்ணெய் நமக்கு வழிகாட்டட்டும். ஒகேனக்கல் பரிசல் துறையிலிருந்து கிளம்பியதும் மிக மெதுவாக பரிசலை ஓட்டிச் செல்கிறார். நாங்கள் முதலில் சென்ற இடம் மாமரத்து கடவு. மாமரத்து கடவு பரிசல் துறை என்று இவர் சொல்கிறார். 100 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட மரம் என்று சொல்கிறார். இங்கே பயணிகளை இறக்கி விடுகிறார்கள். சிறிது தூரம் நாம் நடந்து செல்ல வேண்டும். காவிரி எண்ணெய் இங்கே தவழ்ந்து வந்து இதன் பிறகு கற்பாறைகளின் வழியே நீர்வீழ்ச்சியாக கீழே விழுகிறாள். அந்த இடத்திற்கு பரிசலில் போக முடியாது என்பதால் பயணிகளை கீழே இறக்கி விட்டுவிட்டு பரிசலை மெதுவாக நகர்த்தி கொண்டு தொம்மச்சிக்கல் என்ற ஒரு இடத்தில் பரிசலை கொண்டு வந்து இறக்கி அங்கிருந்து பயணத்தை தொடங்குவார்கள். இப்போது மெதுவாக வேலுசாமி பரிசலை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதன் பிறகு நீர்வீழ்ச்சியில் காவிரி எண்ணெய் பாதாளத்தில் விழுகிறாள். அந்த இடத்திற்கு நம்மால் பரிசலில் போக முடியாது, பரிசலை தூக்கி கொண்டுதான் வர வேண்டும். அதைத்தான் வேலுசாமி செய்கிறார். மெல்ல பரிசலை தூக்கி கொண்டு வருகிறார். வாருங்கள், நாம் கீழே சென்று காவிரி எண்ணெயோடு சேர்ந்து பயணிக்கலாம். இடையிடையே நமது வேலுசாமியிடம் இந்த ஒகேனக்கல் பற்றியும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். பொங்கி பிரவாகம் எடுக்கும் காவிரி எண்ணெயின் எழுச்சியை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். அவளின் நீர்வீழ்ச்சி சத்தம் நம் காதுக்கு மட்டுமல்ல, நம் மனதிற்கும் மகிழ்ச்சியை தருகிறது. மாமரத்து கடவுள் இறங்கி நடந்து வந்து வாக் பண்ணி வந்து தொம்மச்சிக்கல்ல இறங்கி பர்சல் உள்ள ஐந்தரி ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு போகிறோம். இந்த இடம் தான் அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆர் வந்து மேலேருந்து டைவ் அடிச்ச இடம். இந்த இடம் தான் அடிமைப்பெண் எடுத்தது, இணைந்த கைகள் எடுத்தது, இந்தியன் படம் எடுத்தது, ராவன் பிளேஸ் எடுத்ததுலாம் இந்த இடம் தானே. செந்தூருப்பு விஜயகாந்த் படம் எடுத்ததுலாம் இங்கே தான். செல்வா எடுத்தது இங்கே தான். இப்போ நாம தொம்மச்சிக்கல் படித்துறையில் இறங்கியிருக்கோம். நாங்கள் எல்லாரும் உட்கார போகிறோம். அங்கே ஏற்கனவே வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள் பரிசல்ல அழகா வரதை நீங்கள் பார்க்குறீங்க. பரிசல்ல உட்காரும்போது கவனமாக உட்காரணும். சரியான எடை விகிதத்தில் நம்ம உட்காரணும்.
அதை அந்த பரிசல்காரர் கரெக்டாக செஞ்சிருவார். ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் வேலுசாமி சார். சொல்லுங்கள் வேலுசாமி, இதை பற்றி சொல்லுங்கள், இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். அப்படியே இது வந்து பொம்மைச்சிகள் படித்துறை சார். இதுலேருந்து போயிட்டு நாங்கள் இப்போ நீர்வீழ்ச்சி ஐந்தடி ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு போகிறோம். ஐந்தடி ஃபால்ஸ் பார்த்துட்டு கீழே ஐலாண்டு மணாந்தடி போகிறோம். இந்த இடத்துல வந்து ஆழம் வந்து 70 அடி இருக்குது சார் ஆழம். இது ஆகஸ்ட் மாதம் மேட்டூர் டேம் தண்ணி மேலே வந்துச்சுன்னா ஃபுல்லாக மேட்டூர் டேம் நம்பிச்சுன்னா ஃபுல்லாக தேங்கி நிற்கும் இந்த வாட்டர் போகிறோம். இப்போ எம்ஜிஆர் படம் அடிமை பெண்லாம் சொன்னீங்கல்ல? ஆமாங்க சார். அடிமை பெண் படத்தில் பாருங்கள், தாயில் நாம எனக்கு டைவடிக்கிறார் இல்லையா? ஆமாம். அதுதான் இது. பண்டேரி பாய் அம்மா குடிக்கிறது அந்த பக்கம். அதை பார்த்துட்டு தான் அம்மானு கட்சிட்டு குடிக்கிறது அந்த இடம். திரும்பிய பக்கம் எங்கும் தனது நீர்க்கரங்களை நீட்டிக்கொண்டு வருகிறாள் காவிரி அன்னை. தூரத்தில் தெரிகிறது ஒரு சிற்றோடை போன்ற காவிரியின் ஒரு அழகிய முகம். எங்கு பார்த்தாலும் காவிரி, எங்கு பார்த்தாலும் காவிரி அன்னையின் நீர். தூரத்தில் ஒருவர் தனது பரிசலை சுற்றி சுற்றி காட்டுகிறார். வைதேகி காத்திருந்தால் படத்தில் ஒரு பரிசல் வேகமாக சுற்றி கொண்டு இருப்பதை போன்ற ஒரு காட்சி அமைப்பை வைத்திருப்பார்கள். அதுபோன்று தனது பயணிகளுக்கு சுற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார். சுற்றலாம் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு பார்த்துட்டு உள்ளே இருக்கு. இப்போ தண்ணி குறைஞ்சிடுச்சு இல்லையா? நாங்கள் இப்போது ஐந்தருவியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் ஐந்தடி ஃபால்ஸ். இப்போ தண்ணி குறைஞ்சிடுச்சு. இந்த செல்வா ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் இந்த செந்தூருப்பு படத்தில் விஜயகாந்த் மேலேருந்து டைவ் அடிக்கிறதுக்கெல்லாம் நிறுத்திங்க. தண்ணீர் மிகவும் குறைந்து விட்டதால் ஒரு சில அருவிகளில் மட்டும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஐந்தருவி 1 2 3 அங்கே ஒரு 4 இது அந்த 5 இல்லையா? இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு சார். அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரியும். 5 அருவிகளில் ஓர் அருவியை முத்தமிடுகிறது எங்கள் பரிசல். காவிரி தாய் தனது நீர் திவளைகளால் எங்களை முத்தமிட்டார். அந்த நேரம் உள்ளத்திலும் உடலிலும் ஒரு உற்சாக சிலிர்ப்பு. வாருங்கள், ஆர்ப்பரிக்கும் மற்றொரு அருவிக்கு சென்று பார்ப்போம். காவிரி அன்னையின் ஆர்ப்பரிக்கும் ஓசை, நீரின் வேகம் அவற்றை கருத்தில் கொண்டு அந்த பக்கம் செல்ல முடியாது என்று சொல்லி பரிசல் ஒட்டி பாதியிலேயே திருப்பிவிட்டார். எங்களுக்கு சற்று ஏமாற்றம் என்றாலும் தூரத்தில் அவளின் அழகை கண்டு ரசித்த மகிழ்ச்சி எங்களுக்கு நிரம்ப இருந்தது. சுற்றுலா பயணிகளின் சந்தோஷ பரிசல் பயணம். பூமி தாய் நம்மை தாங்குவது போல காவிரி தாய் எங்களை தாங்கிக் கொண்டு செல்கிறார். அகண்ட காவிரி பரிசல்காரர்களுக்கு மட்டுமல்ல, நிழற்பட கலைஞர்களுக்கும் அங்கே வேலை இருந்து கொண்டிருந்தார். என்ன செய்ய, அலைபேசிகளின் வரவு அவர்களது வேலையை குறைத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். எங்களின் பின்புறம் பொங்கி பிரவாகம் எடுத்து பேரோசையுடன் வருகிறாள் காவிரி அன்னை. அவளை காணும்போது கண்களில் பிரமிப்பு, உள்ளத்தில் உற்சாக சிலிர்ப்பு. நேரில் அனுபவித்தால் மட்டுமே தெரியும் இந்த கண்கொள்ளா காட்சியை. சார், இந்த கர்நாடகா ஃபால்ஸ் இது இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்குறது. இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இதுதான் உள்ளே போகிறோம் இப்போ கர்நாடகா இதுக்குள்ளே. எதுங்க கர்நாடகா பார்டர்? இது வந்து இந்த கரை கர்நாடகா பார்டர், இது வந்து தமிழ்நாடு பார்டர். ஓ, இது வந்து கர்நாடகா. அப்போ இந்த கரை வந்து கர்நாடகா, இந்த பக்கம் ஆப்போசிட் வந்து தமிழ்நாடு பார்டர். இது தமிழ்நாடு. ஆமாங்க. இதே இந்த இடம் வந்து தண்ணி கூடுதலாக இருந்துச்சுன்னா மேலே நின்று தான் பார்ப்போம். இந்த ஜெயா டிவியில் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே இந்த பறவை வர்ற மாதிரி இந்த ஃபால்ஸ் வருது இல்லையா, பயங்கரமாக 2 பக்கம் கூட்டம். அந்த இடம் தான் இது. ஆமாம், இந்த ரிதம் படம் எடுத்ததில் இங்கே தாங்க. ரிதம் எடுத்தது, பாரதி கண்ணம்மா எடுத்தது, அலிபாபா 48 எடுத்ததெல்லாம் இங்கே தான். இதுதான் சார் கர்நாடகா ஃபால்ஸு. இப்போ வந்து தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபால்ஸ் குறைவாக இருக்குது. கர்நாடக பகுதியிலிருந்து இந்த அருவி விழுவதால் இதற்கு கர்நாடக அருவி என்றும் ஆங்கிலத்தில் கர்நாடகா ஃபால்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். சீசன்னா எப்போங்க இது? சீசன் டைம் வந்து சார் தண்ணி சீசன் வந்து ஆகஸ்ட் ஆடி மாதம். கூட்டம் ஜனங்க வர சீசன் வந்து ஏப்ரல் மே மாதம் லீவு நாள்.
இப்போ அதிகபட்சம் இருக்க வந்து எப்பயுமே நார்மலாக கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் ஒகேனக்கல். அலிபாபா 42 கம்பங்களை ஒட்டியும் கிடையாது இந்தியாவில். உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் பூமி தாய் தாங்குவது போல காவிரி தாய் பரிசலில் எங்களை தாங்கிச் சென்றார். தமிழகத்தின் எல்லையிலிருந்து கர்நாடகத்தின் எல்லையை தொட்ட தருணம் அது. கர்நாடக அருவியை கண்டு பார்த்து ரசித்துவிட்டு அரைவட்டம் போட்டு நாங்கள் மீண்டும் தமிழக பகுதிக்கு திரும்ப ஆரம்பித்தோம். எங்கும் எதிலும் காவிரியின் பிரளயம், எங்கும் எதிலும் காவிரியின் நீர்வண்ணம், அவளின் நீர் ஓட்டம். இந்த காவிரியின் நீரோட்டத்தில் பல்வேறு பரிசல்காரர்களின் வேர்வை நீரும் கலந்து அவர்களது உழைப்பை பறைசாற்றுகிறது. எத்தனை முறை துடுப்பு போட்டாலும் அவர்கள் வாழ்க்கை மீள வேண்டும் என்பது அவர்களது எண்ணமாக இருக்கிறது. ஏறும் விலைவாசியோ அதை தடுக்கும் வண்ணமாகவே இருக்கிறது. வேலுச்சாமி சார், இந்த பரிசலை பற்றி சொல்லுங்களேன். இந்த பரிசல் வந்து எவ்வளோ எடையை தாங்கும், எத்தனை பேரை தாங்கும் ஒரு நேரத்தில்? சார், இதுக்கு முன்னாடி ஒரு பரிசில் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஓட்டும் போது ஒரு பரிசில் 8 பேர் உட்காருங்க. இப்போ கவர்மெண்ட்டு வந்து இது பண்ணுறதுனால வந்து இப்போ வந்து ஒரு பரிசில் 3 பேர் 4 பேர் விட்றாங்க. 4 ப்ளஸ் 1 விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கொரோனானால 3 பேர் தான் விட்டுருக்காங்க. இதே வந்து ஒரு பரிசில் வந்து ஒரு 10 ஏற்றலாங்க. ஒரு பரிசில் வந்து 50 கேஜி வருது. இதே நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வயிற்று பிழப்புக்காக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு நாங்கள் சுற்றி காட்டி ஜனங்களை வர ஜனங்களை கஸ்டமரை நல்லா ஒரு ஜாலியாக ஒரு அன்பாஷியாக அவங்ககிட்ட பேசி கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டி போட்டுன்னு இறக்கி போவோம். சந்தோஷப்படுத்துவோம். இந்த பரிசல் வந்து எத்தனை பேர்? 10 பேர்னா இப்போ எவ்வளோ இடம் தாங்கும்? அதாவது ஒரு 500 கிலோ தாங்குமா? ஒரு பரிசல் 1000 கிலோ உட்கார இது பண்ணலாம் சார். 1000 கிலோ உட்கார வைக்கலாம். ஒரு பரிசல் கட்டினீங்கன்னா எத்தனை வருஷம் உழைக்கும் சார்? ஒரு பரிசல் வந்து நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்து நாங்கள் ஒருத்தரே பயன்படுத்திட்டு இருந்தால் ஒரு பரிசல் ஒரு 10 மாதம் வருது சார். இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலிமா இது பண்ணிட்டு போய் ஓட்டிகிட்டு தெரிஞ்சாலும் ஒரு 6 மாதத்துலேயே பரிசல் காலி ஆகிடும். அதுக்கு மேலே புது பரிசல் தான் கட்டியாகும். ஒரு பரிசல் புதுசாக கட்டணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு பரிசலில் வந்து ஒரு நாள்லேயே கட்டிடுவோம். ஒரே நாளில் கட்டிடலாம். இப்போ இந்த பரிசல் நீங்களே கட்டிடுவீங்களா இல்லை அதுக்குன்னு ஆள் இருக்காங்களா? அதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க. நாங்கள் போயிட்டு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நாங்களுக்கு பரிசல் வேணுமென்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரே நாளில் கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு பரிசல் கட்டுறதுக்கு எவ்வளோங்க காசு ஆகும்? ஒரு பரிசல் கட்டுறதுக்கு 5000 ஆகும் சார். 5000 ரூபாய். ஸோ இந்த பரிசலில் பார்த்தா முழுக்க மூங்கில் தான். ஆமாங்க சார். இல்லைங்களா? மூங்கில் கீழே ஒரு சார் மூங்கில் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பை தார் அடித்து அதுக்கு மேலே இன்னொரு பையை ஒட்ட வச்சு அதுக்கு மேலே வந்து துணி வேட்டி துணியை போட்டு அதுக்கு மேலே தார் அடித்து வைக்கிறாங்க. ஒரு 50 கிலோ வருது சார். இது பரிசல் 50 கேஜி 60 கேஜி வருது ஒரு பரிசல். ஒகேனக்கல்ல எத்தனை பரிசல் இருக்கும் தோராயமா? ஒகேனக்கல் வந்து 450 பரிசல் இருக்குது சார். 450 பரிசல் இருக்கு. 450 பரிசல். இதுதாம்மா தொழிலே. நாங்கள் வந்து மீனவருங்க. நம்மளுக்கு எந்த கவர்மெண்ட்லேயும் எந்த சலுகையும் கிடையாது. நாங்கள் எதாவது வந்து இப்படி பர்சல் கட்டி ஓட்டி 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போயிட்டு ஏதோ பிள்ளைங்களை படிக்க வச்சா தான் நம்மளுக்கு உண்டு. ஜனங்க நினைக்கிறாங்க பர்சல்காரங்க இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்கன்றாங்க. நம்மளுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து ஓட்டி ஒரு காயெலாம் வந்துடுச்சுன்னா அந்த உடம்புல இருக்கிற வலியை பூரா தூக்கி விட்டு இருக்கிற பணமும் செலவாகிப்போம். இப்போ டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அதில் 600 ரூபா உங்களுக்குன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அந்த பணம் உங்களுக்கு வந்து சேராதா? நம்மளுக்கு கிடைக்கும் சார். நம்மளுக்கு கிடைக்குது. வந்து இதில் வந்து சார் ரொம்ப கஷ்டம் சார். இதில் நாங்கள் வந்து என்னமோ நாங்கள் பர்சனல் காட்டுறாங்கன்னா சில ஜனங்களுக்கு வந்து ஈஸியான பொருள் பண்ணுறாங்க.
இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தோல் மேலே தூக்கி போட்டு தண்ணியில் போட்டு இழுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு நம்மளுக்கு 2 ஷோல்டரும் நம்ம அவளை வலி. நான் வந்து ஒரு 17 வயசுலேருந்து செய்கிறேங்க. ஒரு நாளில் நீங்கள் எத்தனை ஷிஃப்ட்டு போவீங்கல்ல, எத்தனை முறை போயிட்டு வருவீங்க? நம்மளுடைய நாங்கள் காலையில் எந்திரிச்சு வர டைமிங் தான் சார். நம்ம டைம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டம் அதிகமாக இருந்தது, 2 சிங்கிள் கிடைக்குது, 3 சிங்கிள் கிடைக்குது. கிடைக்காமல் போயிடுது. 450 பேர்த்தில் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவ்வளோதான் சார். ஒரு போட்டுக்கு ஒரு தடவை தான் விடுவீங்களா? ஆமாம்மா. உங்களுக்குன்னு இந்த போட்டு பரிசல்? ஆமாங்கம்மா. இதை நீங்கள் செஞ்சுட்டு அவங்க ஏதோ ஒப்படைச்சிடணும்? இல்லைங்கம்மா, இது எங்கள் சொந்த பர்சல் இது. ஆமாம், நம்ம சொந்த பர்சல். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கு? இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கட்டிருக்கீங்க. மீன் பிடிக்கிறேன். இப்போ அவர் உட்காந்து கர்நாடகா பாடுறா? கர்நாடகா பாடுறேன். அதே தான் நல்லா ஒன்றாவே அப்படியே வந்தோம். ஆமாம் சார். இதுக்கு பேர் என்ன சார்? இது வந்து தணக்க மர கட்டை சார். இது வந்து வெயிட்டுக்கு தோல் மேலே தூக்கலாம், உட்காந்து ஓட்டலாம். ஒரு கீழே தவந்து விழுந்துட்டா கூட இந்த கட்டையை எடுத்து போட்டு அந்த கட்டையை பிடிச்சிட்டே வந்துடலாம். தணுக்கு மரக்கட்டை, தணக்க மரம், தணக்க மரக்கட்டை. ஆமாம், மேலே மேலேயே தான் மிதக்கணும். தான் மிதக்கும். இந்த கட்டையை தண்ணியில் போட்டால் ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டே வரலாம். அது ஒகேனக்கல்ல பாரு சார், இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா பாரு சினி ஃபால்ஸும் ஒன்று இருக்குது. அது வர கஸ்டமருங்க அங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி சீட்டு வாங்கி குளிக்கிறாங்க. சினி ஃபால்ஸ். என்ன சினி ஃபால்ஸ்னா என்ன? சினி ஃபால்ஸ்னால் குளிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு கிரவுண்ட் மாதிரி கட்டி விட்டு ஒரு ரசீத்து போட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஏன் இவ்வளோ நிறையா வருதுங்க சார்? இந்த ஃபால்ஸ் எல்லாம் கொட்டி வருது இல்லையா, நைட் நேரத்தில் காற்று அடிக்குது, இந்த தூசு எல்லாம் அப்படியே விழுந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸு கொட்டி இதாகும். இப்போ நீங்கள் பரிசல் ஓட்டுறீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ இதில் இப்போ இந்த பக்கம் இழுக்கிறது அந்த அதுக்கு பேர் இருக்குமே, இப்படி அதான் சார். இந்த பக்கம் ஒரு 3 ட்ரிப் போட்டால் இந்த பக்கம் திரும்பும்போது அப்புறம் இந்த பக்கம் ஒரு 3 ட்ரிப் போடணும் சார். அப்போ தான் பரிசல் நேராக போகும். இப்போ நாங்கள் ஒரே பக்கமாக போட்டால் ஒரே பக்கம் சுற்றிட்டு தான் கிடைக்கும். இந்த ட்ரிப்பு இந்த பக்கம் ஒரு 3 ட்ரிப்பு, இந்த பக்கம் ஒரு 3 ட்ரிப் போட்டால் பரிசல் நேராக வண்டி ஓட்ட கணக்காக தான் சார் இது. இது நாங்கள் ஒரு பக்கம் போட்டு விட்டால் போய் பாறைக்கிட்டி முட்டிடும். இதெல்லாம் பரிசல் முக்கியமாக ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஓட்டுவாங்க. இப்போ இந்த பரிசல் கற்றுக்கணுன்னா எத்தனை நாளில் கற்றுக்கலாம் ஓட்டுறதுக்கு? இந்த பரிசல் கற்றுக்கணுன்னா இப்படி 1 மாதம் கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு 1 மாதம். இந்த பரிசல் தூக்குறதுக்கு ஓட்டுறதெல்லாம் 1 மாதம் கற்றுக்கிட்டா தான். இப்போ நீங்கள் எத்தனை வயசுலேருந்து பரிசல் கற்றுக்குவாங்க பசங்க? பசங்க வந்து சார் இவங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு ஒரு காலேஜ் வரைக்கும் போகிறாங்க. காலேஜ் வரைக்கும் போயிட்டு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறாங்க, அங்கே இங்கேயும் பார்க்குறாங்க, வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க. திருப்பி அதே தொழில் அப்பந்த செய்கிற தொழிலை வந்து பசங்க செஞ்சுட்டு போகிறாங்க. படித்து பாஸ் பண்ணாலும் வேலை கிடைக்கிறதில்ல. பணத்தை கட்டினா கவர்மெண்ட்டுக்கு பணம் ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கட்டினா வேலை கிடைக்குது. 10 லட்சம் 5 லட்சம் கட்டுற அளவுக்கு இங்கே வசதியான ஆளும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எங்கே கட்டுறீங்க நீங்கள்? கவர்மெண்ட் என்றைக்குமே பணம் கேட்காத. எது சார்? கவர்மெண்ட் என்றைக்கும் பணம் கேட்காதேன்னு. கவர்மெண்ட் வந்து பணம் கேட்காதுன்னு சொல்லாதீங்க சார். இப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஊரெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங்லாம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணனால வந்து இப்போ வந்து பணம் இருந்தால் வேலை கொடுக்குறாங்க, பணம் இல்லைன்னா சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவன் பேஜாரில் என்ன பண்ணுறான், வந்து இந்த மசாஜ் பண்ணுறான், இல்லை போட்டு ஓட்டுறாங்க.
வேலைக்காக பணம் வாங்கும் அரசியல்வாதிகள் செய்யும் அட்டூழியங்களால் எப்படி சாமானிய மக்களின் அடிவயிற்றில் அடி விழுகிறது. 13 லட்ச ரூபா பையனுக்கு ரயில்வேல பணத்தை கட்டியிருக்கிறார். அவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பாரு. லாஸ்ட்டில் வேணால் வந்து படிச்சும் ஒரு பலன் கிடையாது. பணம் இருந்தால் வேலைக்கு சேரலாம். நன்றாக படித்திருந்தும் கல்வி ஒன்றுதான் நம்மை கரையேற்றும் என்று எண்ணுகின்ற சாமானிய மக்களின் கனவுகளில் மண்ணள்ளி போடுகின்ற இந்த அரசியல்வாதிகளின் கொட்டம் என்று அடங்கும். இப்போ பரிசை சுற்றுன்னு என்ன பண்ணுவீங்க? இந்த வைதே காத்திருந்தால் படத்தில் வந்து பரிசு இந்த மாதிரி தான் ரவுண்ட் அடிக்கும். பார்த்து இதை துடுப்பு போடுறீங்களா? ஆமாம் சார். இதில் எத்தனை முறைகள் இருக்குது துடுப்பில்? சார் முறைகள் வந்து வேகமாக ரவுண்ட் அடித்து சுற்றும் போது அது எந்த வகையில் போட்டு அது பரிசில் வந்து நிப்பாட்டணுமோ அந்த இதில் போட்டு நிப்பாட்டினா தான் நிற்கும். ஓட்டு விட்டுங்களா? இந்த பக்கம் இந்த அப்படி போட்டு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. மக்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்கடா. ஓட்டுக்கிட்டி ஓட்டு சார் சாப்பிடலாம் சார். கூடுங்க சார். இங்கே பாருங்க. அண்ணா கூட கூட சார் சாப்பிட்றதா பிஸ்கெட் லேசர் இல்லாமா திருப்பி தாங்க. நான் லேசர் இருக்கு. கூடுங்க சார். தண்ணி வாட்டர் பாட்டில் கடல மிட்டாய் பவுண்டா மாசா மில்க்ஷேக்கெல்லாம் என்ன சார் வாங்கிக்கோங்க. தண்ணியில் அப்படியே ஜாலியாக சாப்பிட்டே போகலாம். மல்லம் பேட் வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்காது தாகத்துக்கு. அவங்க கர்நாடகா சொல்லுங்கள் சார். அவங்க வந்து கர்நாடகா பரிசில் சார். அவங்க வர்றதை வந்து மைசூர்லேருந்து வராங்க. மைசூர், கொள்ளைகாலம், மாதேஸ்வர மலை, பாலாறு வழியாக வந்து வீரப்பன்னூர், கோபிநாத்தம் இங்கே வந்து மார்க்கோட்டாய் வழியாக வந்து இங்கே வந்து அவங்க வந்து பரிசலில் இறங்கி போயிட்டு சுற்றி காட்டிட்டு வராங்க சார். கர்நாடகா பரிசில் தான். ரெட் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கவங்க கர்நாடகா. ஆமாம், கர்நாடகா பரிசில் தான். ஒரு துடுப்பு வந்து சார் 10 கிலோ வருது, 5 கிலோ வருது. அவ்வளோதான் வைக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அது சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறாரு. இதான் சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறாரு. ஆமாங்க, ஆமாம். சிறிய மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறார்கள் என்பதை அங்குதான் நேரில் நான் கண்டேன். பெரிய மீன் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? அவர் இப்போ தான் போடுறாரு. சார் இந்த மீன் சின்ன மீன் கோத்தி போட்டாங்கன்னா பெரிய மீன் வாழை மீன் கிடைக்கும் சார். தண்ணியில் போகிறோம். அது தூக்கி போடுவார் தண்ணியில். அந்த டப்பாவில் விட்டுறா பற்றியா? அதை சின்னது போட்டு விட்டுறாரு. போட்டு விட்டு தூக்கி போடுவார். சென்டரில் போடுவார். சின்ன மீன் போட்டு இந்த மீன் கோத்து எடுத்து போட்டாருன்னா அவருடைய அதிர்ஷ்டம் கிடைச்சுன்னா பட்டுன்னு பெரிய மீன் கிடைச்சி. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு 2 பேர் இவ்வளோ நீளமாக போடுறாங்க. அவங்களும் இதுதான் பண்ணியிருக்காங்க. அது மண்புழு போடுறாங்க சார். இல்லை இப்போ மீன் வருது நம்ம பார்க்கணுமே. மீன் வருது அவங்களுடைய ராசி சார். அவங்க எப்போ கிடைக்குதோ. அப்படியா? சரி சரி. ஆமாம், உடனே கிடைக்காது. உடனே கிடைக்கிற மாதிரினா நாங்களாம் பரிசில் ஓட்ட மாட்டோம். இப்போ நம்ம வாத்தியார் சார் அவர் வாத்தியார் படிச்சுட்டு வந்து பாரு. ஆமாம் சார், ஒரு வாத்தியார் படிச்சிருக்கிறாரு. அவர் வேலை கிடைக்காதனால வந்து பரிசில் ஓட்டுறாரு.
ஒகேனக்கல் தெரியாத இடங்களில் பரிசலில் போகும்போது கைகளை நீர்ப்பரப்பில் விட்டுக்கொண்டு செல்லவே கூடாது. முதலைகள் இருந்தால் கையை கபலீகரம் செய்துவிடும் ஆபத்து இருக்கிறது. அப்படி அவரை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் வந்து தர்மபுரியில் ஒரு அரசர் இருக்கும். அவர் வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக வந்து இங்கே வர கஸ்டமருங்கிட்ட அப்படியே ஒரு ஆக்ஷன் மாதிரி ஒரு டைலாக் காட்டினாருன்னா ஏதோ வர கஸ்டமருங்க அவருக்கு ஏதோ பார்த்து ஒரு 10-5 கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு அவர் வந்து பொழப்பு செய்கிறார். இந்த ஒகேனக்கல்லில் பரிசலில் வரும்போது பரிசலிலேயே வந்து நிழற்படம் எடுத்து தருகிறேன் என்று ஒருவரும், பரிசலிலேயே வந்து பிஸ்கெட், தண்ணீர், தின்பண்டங்களை விற்ற ஒருவரையும் சந்திக்க நேர்ந்தது. கரையோரமாக வாய் பேச முடியாத ஒருவர் தனது திறமைகளை சைகை மூலம் காட்டி மக்களிடம் இயன்ற உதவியை பெற்று வயிற்று பிழைப்பை நடத்துகிறார். சிலர் தூண்டில் போட்டு மீன் பிடித்து தங்கள் வயிற்று பிழைப்பை நடத்துகிறார்கள். தண்ணி வந்து ஒரு 10 அடி குறைஞ்சின்னா இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ், பெரிய ஹோல்ஸ், இந்த புகையிலேருந்து பள்ளி பெய் வர்ற மாதிரி ஷூட்டிங் எடுத்தாங்க சார் அந்த காலத்தில். பழைய படம். என்ன படங்க அது? ஜெகன்மோகினி படம். ஜெகன்மோகினி படம். விட்டலாச்சாரியா அது? ஆமாம் சார். இந்த வழியாக போனால் கர்நாடகா பார்டர் வருது. அங்கே பரிசு துறை கர்நாடகா. இந்த கடைசியில் போகாமல் இல்லை திரும்பிடுவோம். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த வழியாக மணல் மேடு வழியாக உள்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா போகணும். எக்ஸ்ட்ரா போயிட்டு அங்கே ஃபால்ஸு, குளிக்கிற ஃபால்ஸ் இருக்குது, ஹேங்கிங் பிரிட்ஜு, அந்த ஃபால்ஸு போய் பார்க்கணும். பார்த்துட்டு மீன் மார்க்கெட் வழியாக வந்து இறங்கி இது போகணும். சார் இவங்க வந்து சார் இந்த இளநீர் வந்து நம்ம வீரப்பன் ஊர் செங்கப்படி கோபிநாத்லேருந்து கொண்டு வந்து இங்கே வர கஸ்டமருங்களுக்கு பரிசலோட்டிகளோடு பல்வேறு மக்களுக்கும் ஒகேனக்கல்லின் வழியாக வரும் காவிரி தான் முக்கிய ஆதாரம், பொருளாதாரம். ನೋಡಿ ಕೇವಲ உட்காந்த இடத்துல அப்படி ஓட்டுப்பா, தள்ளிப்பா. வேலுச்சாமி எங்கள் அனைவருக்கும் பரிசல் ஓட்ட கற்றுத்தந்தார். வந்த அப்படியே ஃபுல்லாக போடு, அப்படியே போடு, அப்படியே போடு, அப்படியே போடு, அப்படியே திரும்பணும், இன்னும் போடு, அப்படியே அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. இப்போ இந்த பக்கம், இந்த பக்கம், அப்படி இழுக்கணும். அப்படியே செல்லுக்குள்ள தண்ணியில் போட்டு ஒரு பத்திரம். இப்போ இந்த பக்கம், இந்த பக்கம் சார் ஃபுல்லாக போடு, ஃபுல்லாக போடு, ஃபுல்லாக போடு, அப்படியே போடு சார், அப்படியே போடு, ஃபுல்லாக போடு, பால் அப்படியே போடு, அப்படி போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படி போடுங்க. இப்போ இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் போடுங்க. அப்படி மேலே அப்படி எடுத்து போடுங்க, எடுத்து போட்டு இழுங்க, அப்படி இழுங்க. இல்லை அப்படி எடுத்து போடுங்க. இப்போ இந்த பக்கம் சார், இந்த பக்கம் கை மாற்றி போடுங்க, கை மாற்றி போடுங்க. இப்போ போடுற மாதிரி இப்போ இந்த பக்கம், இந்த பக்கம் திரும்ப இதை பார்த்தாவே போட்டுருக்கணும். அப்படி போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. இப்போ இந்த பக்கம் முட்டி போட்டுக்கலாமா? முட்டி போட்டுக்கலாம். நான்வேடு பீச் சார். இங்கே இதெல்லாம் கர்நாடகாங்களா? இது கர்நாடகா. இது கர்நாடகா பார்ட்ரு. கீழே வந்து அதுதான் கர்நாடகா போட் ஆஃபீஸ் அங்கே இருக்குதுங்க. அங்கே இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டருடைய பரிசுக்காரங்க வந்து இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு மீன் சாப்பிட்டு சுற்றியாக்கி கூட்டிட்டு போகலாம். இந்த வழியாக தான் மேட்டூர் டேம் போகுது தண்ணி. இது வழியாக மேட்டூர் டேம் போகுது. இது வர்றது தலைக்காவிரி கர்நாடகா மைசூர் கண்ணமட் டேம்லேருந்து வருது தண்ணி சார். இது போய் சேர்றது மேட்டூர் டேம் போய் சேருது இந்த தண்ணி.
இதயக்கணியில் அந்த பாட்டு வருங்க, தலைக்காவிரியில் உருவாகி. ஆமாம். ஏன்னா டங்கிட்ட கொடுப்பா. ஆட்டு ஓட்டர் போட்டு வேகமாக போகுது பஸ். கற்றுக்கிட்டான். அவர் சொன்னார், அவரே சொன்னார். பாருங்க, இந்த மலை வந்து கோணமலை. கோணமலை. கோணமலை பரிசல் பயணத்தில் பாதி கட்டத்தை நாங்கள் எட்டிவிட்டோம். தூரத்தில் தெரிவது கர்நாடக மக்களின் பரிசல் துறையாகும். கர்நாடக மக்கள் அங்கிருந்துதான் ஒகேனக்கல்லை சுற்றி பார்க்க வருகிறார்கள். இப்போ தூரத்தில் பார்க்குறீங்க, இது வந்து கர்நாடகா பகுதி. கர்நாடக மக்கள் இந்த பக்கம் வந்து இங்கேருந்து பரிசல் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த பரிசலில் வரவங்களோட லைஃப் ஜாக்கெட் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். தமிழக பகுதியிலிருந்து வரவங்களோட லைஃப் ஜாக்கெட் ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும். இடது பக்கம் பார்த்தால் மணல் மேடு வருகிறது. இந்த மணல் மேட்டில் மக்கள் இறங்கி அழகாக குளித்தும் மீன் பிடித்தும் மீனை சாப்பிட்டும் மகிழ்கிறார்கள். அருமையான ஒரு சுற்றுலா சென்ற அனுபவத்தை ஒகேனக்கல்லில் வந்தால் நீங்கள் அடையலாம். இதன் நிறைவு பகுதி அடுத்த வீடியோவில் தொடரும்.